திருவள்ளூரிலிருந்து சென்ட்ரல் சென்ற மின்சார ரயிலில் சக பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் பயணித்த மாணவர்களின் வீடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? தற்போது அந்த மாணவர்கள் யார் என்பது தெரிய வந்திருக்கா? அவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா பாலாஜி? திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய மின்சார ரயில்களில் நாள் ஒன்றுக்கு 10,000க்கும் மேற்பட்டோர் பயணித்து வரார்கள். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வேலைக்கு செல்லும் பொதுமக்கள், சென்னையை சார்ந்த பொது நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்வர்கள், அரசு அதிகாரிகள் போன்ற பல்வேறு வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் பயணிக்கும் இந்த ரயிலில் சென்னை பச்சைப்பெண் கல்லூரி மற்றும் பிரசிடென்ட்ஸ் கல்லூரி ஆகிய இந்த கல்லூரிகளுக்கு மாணவர்கள் காலை மற்றும் மாலையில பயணித்து வருகிறார்கள். இந்த ரூட்டு தல என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெயரை வைத்து இந்த மாணவர்கள் ரயிலில் செய்யும் அட்டகாசம் நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. கத்திகளை கொண்டு செல்வது, கத்திகளை தண்டவாளம் மீது ரயில் செல்லும் போது தேய்ச்சி கொண்டு செல்வது போன்ற சம்பவத்தில் ஈடுபடுகிறார். மேலும் பயணிகளை தொந்தரவு செய்வது போன்ற வகை ரயில்களில் தொங்கி பயணிப்பது போன்ற அட்டகாசமான செயல்களை செய்து வருகின்றனர். பொதுமக்கள் ரயில்வே நிர்வாகமிடம், ரயில்வே காவல்துறையிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த ரூட்டு தல என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தால் இந்த கல்லூரி மாணவர்கள் வெட்டி திருவள்ளூர் ரயில் நிலையம் மற்றும் ஆவடி ரயில் நிலையம், சென்னை மார்க்கமாக செல்ல பல இடங்களில் மாணவர்கள் வெட்டி சண்டை செய்வது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருந்தும் ரயில்வே நிர்வாகம், அரசு, ரயில்வே போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக சென்று வருவதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று தொடர் கோரிக்கை வைத்த வண்ணமாக இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.